வெல்கம் டு அவர் சேனல். டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான தமிழ் மொழி தகுதி தேர்வு வினாக்கள் பற்றி பார்க்கலாம். இந்த சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். இது போன்ற மேலும் பல தகவல்கள் பெறுவதற்கு இந்த சேனலோட பிளேலிஸ்ட்டில் டிஎன்எஸ்டிசி எம்ஹெச்சி டிரைவர் எக்ஸாம் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ளே போய் பல வீடியோக்கள் இருக்குது, பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர், யாருடைய பாடல் வரிகள்? ஆன்சர் கெஸ் பண்ணுங்க. பாரதிதாசன். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர். இது வந்து பாடல் வரிகளாகவே உண்டு சினிமாவில் பார்த்தீங்கன்னா. இது யாருடைய பாடல் வரிகள் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் அவர்களோட பாடல் வரிகள். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஷ் சுருங்கிவிட்டது. மேதினி. மேதினி அப்படின்னா என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா உலகம். இது வந்து உங்களுக்கு இந்த சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு இந்த கேள்வி கேட்கலாம். இது புக் பேக்கில் வரக்கூடிய கொஸ்டின். மேதினி என்ற சொல்லின் பொருள் உலகம். இந்த இடத்துல தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் எது சுருங்கி விட்டதுன்னா உலகம் சுருங்கி விட்டது. அப்போ மேதினி சுருங்கி விட்டது. சிலம்பு பிளஸ் அதிகாரம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். சிலப்பதிகாரம். சிலம்பு பிளஸ் அதிகாரம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் சிலப்பதிகாரம். ஒருவேளை சிலப்பதிகாரத்தை கொடுத்து பிரித்து எழுதுகன்னு சொன்னாலும் சிலம்பு பிளஸ் அதிகாரம். கரும்பு, நாணல் இவற்றின் இலைப்பெயர்கள். தோகை. கரும்பு, நாணல் இதோட இலையெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா தோகை. அப்புறம் நம்ம பேச்சு வழக்கில் சோகைன்னு மாற்றிட்டோம், கரும்பு சோகை அப்படி சொல்லுவோம். பட் அது வந்து கரும்பு தோகை, நாணல் தோகை. ஸோ இந்த பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா தாவர இலைப்பெயர்கள் எல்லாமே இருக்குது. இதில் எது கேட்டாலும் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிடலாம். போன தடவை என்ன கேட்டிருந்தாங்களா, நெல்லுக்கு கேட்டிருந்தாங்க. இங்கே இருக்கு இல்லையா, நெல்லோட அந்த இலைப்பெயர் என்னன்னு கேட்டிருந்தாங்க, தாள். ஓகேங்களா, நெல், வரகு இதோட இலையெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்க, தாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல், அரசு, மா, பலா, வாழை. ஆல், அரசு, மா, பலா, வாழை இதோட தாவர இலைப்பெயர் என்னன்னா இலைதான். வாழை இலை, பலா இலை, மா இலை இதெல்லாம் சொல்லுவோம். அடுத்து அகத்தி, பசலை, முருங்கை இதெல்லாம் என்ன வகை, கீரை வகை. இது எல்லாருக்குமே தெரியும். முருங்கைக்கீரை, பசலைக்கீரை, அகத்திக்கீரை இது எல்லாமே என்னது, கீரை வகைகள். அடுத்து புல் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அருகு, கோரை. கோரை புல், அருகு புல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்காங்க. கோரை, அருகு இதெல்லாம் வந்து என்னது, புல். மல்லி, மல்லித்தழை. நம்ம வந்து பேச்சு வழக்கிலே சொல்லுவோம் மல்லித்தழை வாங்க போகிறோன்னு, அதுதான் அதுக்கு எக்ஸாக்ட் மீனிங்கும். அதுவே ஞாபகம் வச்சுக்காங்க. இப்போ இந்த கொத்தமல்லி அதெல்லாம் இருக்குது இல்லையா, அதான் மல்லித்தழை. மல்லி என்னன்னு சொல்லுவோம், தழைன்னு சொல்லுவோம், இல்லைன்னு சொல்ல மாட்டோம். சப்பாத்தி கள்ளி, தாழை இதெல்லாம் மடல். தாழை கேட்கலாம். தாழை வந்து எது கீழே வரும், தாழை மடல். சப்பாத்தி கல்லியும் மடல். இதோட தாவர இலை பயிர் என்னது, மடல். இப்போ கரும்பு, நாணல் இப்போ அது பார்த்தோம், தோகை. பனை, தென்னை. பனை ஓலை சொல்லுவோம், ஆனால் தென்னை மட்டைன்னு நம்ம பேச்சு வழக்கில் சொல்லிகிட்ருப்போம். அதுக்கும் என்ன தான் வரும், ஓலை. பனை ஓலை, தென்னை ஓலை. இனிமேல் அப்படி ஞாபகம் வச்சுக்காங்க, பனை ஓலை, தென்னை ஓலை. சொல்லி பேசி பழகும்போதே பனை ஓலை, தென்னை ஓலைன்னு பேசி பழங்க, அப்போ கரெக்டாக ஞாபகம் வந்துடும். கமுகு. கமுகுனா பாக்கு, அதுக்கு வந்து கூந்தல். இது வந்து அடிக்கடி கேட்பாங்க, டிஎன்பிஎஸ்சியில் கேட்பாங்க. ஆக்சுவலாக கமுகு என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு கொடுத்து பாக்கு, கூந்தல் இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு கரெக்டானு கேட்பாங்க. உங்களுக்கும் கேட்கலாம், கமுகுனா பாக்கு, கூந்தல். ஸோ இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒன்று இந்த தடவை நமக்கு கேட்டாலும் ஒரு மார்க் உண்டு. அந்த அளவுக்கு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. எல்லா பாயிண்ட்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க.
நம்மக்கிட்ட டிஎன்எஸ்டிசி மெட்டீரியல் வாங்கினவங்க கிட்ட இந்த டேபிள் இருக்காது. உங்களுக்கு ஆல்ரெடி நான் புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். 6th to 10th வரைக்கும் தமிழ் கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். இன்னும் பேசிக்காக சில விஷயங்கள் அவங்க வந்து கேட்குறாங்க. சில குவாட்ஸ்லாம் அடிக்கடி கேட்குறாங்க. அதெல்லாம் இப்போ நான் கொஞ்சம் அடிஷ்னலாக வந்து ஆட் பண்ணுறேன். இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நான் டெலகிராமில் அட்டாச் பண்ணிவிடுவேன். டெலகிராமில் ஆக்டிவாக இருங்க. எவ்ரிடே வந்து என்ன வீடியோஸ் போகிறோம், என்ன டெஸ்ட்டுக்கு கொஸ்டின்ஸ் கொடுக்குறோம் அதெல்லாமே பார்த்துட்டே இருங்க. மெட்டீரியல் வாங்கினவங்க டெலகிராமில் ஆக்டிவாக இருங்க. ஒவ்வொரு சண்டேவும் டெஸ்ட் இருக்குது, அதையும் பார்த்துக்காங்க. நிலம் தீ நீர் வளி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகமாதலின் இப்பாடல் வரியில் இடம்பெற்ற நூல். தொல்காப்பியம். நிலம் தீ நீர் வளி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகமாதலின் இது வந்து எதுனா தொல்காப்பியத்தில் இடம்பெற்றிருக்கு. குறில் எழுத்துகள் யாவை? அனைத்துமே குறள் எழுத்து தான். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2023 நடந்த எஸ்சிடிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் இதான் கேட்டிருக்காங்க. கீழ்கண்டவற்றில் எது குறள் எழுத்து அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனால் நான் எல்லாமே கொடுத்துருக்கேன். இந்த 5 எழுத்துக்களுமே பார்த்தீங்கன்னா குறள் எழுத்து தான். அ இ உ ஏ ஓ இந்த 5 எழுத்துக்களும் குறள் எழுத்துக்கள். நெடில் எழுத்துக்கள் யாவை? அனைத்தும். இந்த 7 எழுத்துக்களுமே உங்களுக்கு நெடில் எழுத்துக்கள். ஆ இ உ ஏ ஐ ஓ அவ் இந்த 7 எழுத்துக்களும் நெடில் எழுத்துக்கள். குறள் எழுத்துக்கள் மொத்தம் 5, நெடில் எழுத்துக்கள் மொத்தம் 7. மாமழை போற்றதும் மாமழை போற்றதும் யாருடைய பாடல் வரிகள்? இளங்கோவடிகள். மாமழை போற்றதும் மாமழை போற்றதும், திங்களை போற்றதும் திங்களை போற்றதும், ஞாயிறு போற்றதும் ஞாயிறு போற்றதும் இதெல்லாம் அவரோட பாடல் வரிகளில் வரும். இது வந்து இளங்கோவடிகள் அவர்களோட பாடல் வரிகள். சித்தம் என்ற சொல்லின் பொருள். உள்ளம். சித்தம் அப்படின்னா உள்ளம். நில அளவை குறிக்கும் சொல் எது? காணி. நில அளவை குறிக்கும் சொல் வந்து காணி. பாரதியார் வந்து பாட்டில் பாடியிருப்பார், காணி நிலம் வேண்டும் அப்படின்னு பாடியிருப்பார். அதை வச்சு தான் அது வந்து நில அளவை குறிக்கும் சொல் காணி. கிணறு என்பதை குறிக்கும் சொல் எது? கிணறு அப்படின்னா கேணி. காக்கை குருவி எங்கள் ஜாதி, வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் இது யாருடைய பாடல் வரிகள்? இது ஒரு தனிப்பாட்டு, இது ஒரு தனிப்பாட்டு. ஆக்சுவலாக காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு சொன்னவங்க யாரு? வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம்னு சொன்னது யாரு? ஆனால் ரெண்டும் பாடினது ஒருத்தவங்க தான். பாரதியார். காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு சொன்னதும் பாரதியார் தான். சாதி இரண்டொழிய வேறில்லை அப்படின்னு சொன்னதும் பாரதியார் தான். இந்த சாதி அப்படிங்கிறதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு சொல்லியிருக்காரு. ஜாதி இரண்டொழிய வேறில்லைன்னு சொன்னதும் பாரதியார் தான். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் அதுவும் பாரதியாரோட தான். நாடும் மொழியும் நமது இரு கண்கள் அப்படின்னு சொன்னதும் பாரதியார் தான்.
டேஷ் இடம்பெயர்தலை வலசை போதல் என்பர். டேஷ் இடம்பெயர்தலை வலசை போதல் என்பர். பறவைகள் பறவைகள் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது இல்லையா, அதுக்கு என்ன பேர்னா வலசை போதல் அப்படின்னு மீனிங். திருக்குறள் டேஷ் நூல்களுள் ஒன்று. பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. திருக்குறள் பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. பின்வருவனவற்றுள் எது சரி? மூணுமே சரி. ஔவையார் பாடியது வந்து ஆத்திசூடி. மெயின் வந்து பேஸ் எதுனா ஔவையாரோட தான். ஃபர்ஸ்ட் வந்து ஆத்திசூடி ஔவையாரோடது. பாரதியார் எழுதின புக் வந்து புதிய ஆத்திசூடி. புதிய ஆத்திசூடி பாரதியாரோடது. அறிவியல் ஆத்திசூடி யாரோடதுன்னா நெல்லை சுமுத்து அவரோடது தான் அறிவியல் ஆத்திசூடி. ஸோ ஆத்திசூடியிலே 3 வகையாக புக்ஸ் போட்டிருக்காங்க பாருங்கள். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு புக் போட்டிருக்காங்க. ஔவையார் ஆத்திசூடி, பாரதியார் புதிய ஆத்திசூடி, அறிவியல் ஆத்திசூடி நெல்லை சுமுத்து. தம்மை ஒத்த அலைநீளத்தில் இருக்கிறவர் அப்படின்னு அப்துல் கலாம் யாரை பாராட்டியிருப்பார்னு பார்த்தீங்கன்னா நெல்லை சுமுத்து அவர்களை தான் பாராட்டியிருப்பார். நண்பர்களுடன் டேஷ் விளையாடு. ஒருமித்து விளையாடு. நண்பர்களுடன் ஒருமித்து விளையாடு. இதெல்லாம் ஈஸியாகவே எல்லாரும் கெஸ் பண்ணிடலாம். அதனால தான் கொடுக்காம இருந்தால் இருந்தாலும் ஓகே. பேசிக் கொஸ்டின்ஸுமே நம்ம ரீகால் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒருமித்துனா ஒற்றுமையாக விளையாடணும், அதுதான். டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறாங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க. இதுலேயே உங்களுக்கு ஜென்ரல் தமிழ், மேக்ஸ், ஜென்ரல் ஸ்டடீஸ், அது மட்டும் இல்லாமல் தொழில்முறை திறனறி தகுதி தேர்வு வினாக்கள் இது எல்லாமே அடங்கிய தொகுப்பாக தான் அந்த புக் இருக்கும். நாங்கள் வந்து உங்களுக்கு கொரியர் பண்ணி விட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு அமௌண்ட்லேயே நாங்கள் டெஸ்ட் பேட்சாகவும் கண்டக்ட் பண்ணிட்டுருக்கோம். டெஸ்ட் வந்து போன சண்டேவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தேவைப்படுறவங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க. சரியான எதிர்சொல் பொறுத்துக. இதுக்குரிய ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன் தான். நான் வந்து நேராகவே கொடுத்துருக்கேன் எல்லாத்துக்குமே ஆன்சர் கரெக்டாக. இது வந்து எதிர்சொல் தருக. அணுகு, அணுகுனா விலகு. ஐயம், தெளிவு. ஊக்கம், சோர்வு. ஊக்கமாக இருக்குன்னா ஆக்டிவாக இருக்குது, சோர்வாக இருக்குன்னா சோர்ந்து போகிறது, அதுதான். உண்மை, பொய்மை. அப்புறம் இந்த ஊக்கம் சோர்வு மாதிரி சோம்பல், சுறுசுறுப்பு அதுவும் தெரிஞ்சுக்கணும். சோர்ந்து போகிறது சோம்பல் அப்படி சொல்லுவோம். இல்லை சுறுசுறுப்புனா அது சுறுசுறுப்பாக இருக்கிறது, அதுவும் தெரிஞ்சுக்காங்க. உண்மைனா இங்கே பொய்மை. நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்சொல். சேர்த்தல். எப்போவும் இந்த மாதிரி கொஸ்டின் கொடுக்கும்போது எதிர்சொல் கேட்குறாங்களா இல்லை சொல்லின் பொருள் கேட்குறாங்களா அப்படின்னு தெளிவாக கொஸ்டினை படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்கள். சம்டைம் அவசரத்தில் நம்ம மாற்றி கூட எழுதிடுவோம், சரிங்களா? இப்போ நீக்குதலோட எதிர்சொல் கேட்டிருக்காங்க, அதுக்கு சேர்த்தல். நீக்குதல், சேர்த்தல். கனவு காணுங்கள் என்பது யாருடைய பொன்மொழி? அப்துல் கலாம் அவர்களோட பொன்மொழி தான் கனவு காணுங்கள் அப்படிங்கிற பொன்மொழி. அக்னி சிறகுகள் அப்படிங்கிற புக்கு வந்து அப்துல் கலாம் ஐயாவோடது, அதுவும் ஞாபகம் வச்சுக்காங்க. பின்வரும் கூற்றுகளில் எது சரி?
அனைத்துமே சரி. இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு 2023ல நடந்த எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, சொல்லின் முதலில் வரக்கூடிய எழுத்து எதுன்னு குடுத்துட்டு, இந்த நா குடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் இதுலேருந்து சில எழுத்துக்கள் குடுத்திருந்தாங்க. இந்த நா இதெல்லாம் குடுத்திருந்தாங்க. ஸோ, அதனால நான் எல்லாமே கவர் பண்ணி குடுத்துட்டேன். ஒரு வேளை மாத்தி கேட்டாலும் நீங்க ஆன்சர் பண்ணிக்கலாம். க, ச, த, ந, ப, ம. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சொல்லின் முதலில் வரக்கூடிய எழுத்துக்கள். பனா பட்டம் இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா? அப்ப இதெல்லாம் வந்து சொல்லோட ஃபர்ஸ்ட் எழுத்தா வரும். இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆகிய உயிர்மெய் எழுத்து வரிசைகளில் சில எழுத்துக்கள் மட்டுமே சொல்லின் முதலில் வரும். இதுல இந்த வரிசையில இப்ப ய இருக்குன்னா, யா, ஈ இதெல்லாம் இருக்கு இல்லையா? அதுல எல்லா எழுத்துக்களும் வந்து ஃபர்ஸ்ட்ல வராது. சில எழுத்துக்கள் இந்த வரிசையோட அது மாரி இருக்குன்னா, வா, வி இதெல்லாம் இருக்கு இல்லையா? அந்த வரிசையில சில எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா, சொல்லின் முதலில் வரும். எல்லா எழுத்துக்களும் வராது இந்த வரிசையில. அடுத்து இந்த எழுத்துக்கள் இருக்கு இல்லையா? இது வந்து இந்த ஒரு எழுத்து கூட சொல்லின் முதலில் வராது. ட, ந, ர, ல, ழ, ல, ர, ந. இதுல வந்து எதுக்குமே பார்த்தீங்கன்னா, சொல்லோட ஃபர்ஸ்ட்ல வராது. ஆனா இதுல பாருங்க இந்த ரலாம் இருக்குல்ல, ரம்பம், டப்பா சொல்லுவோம். லனா லண்டன் இதெல்லாம் சொல்லுவோம். ஆனா இதெல்லாம் வந்து தமிழ் எழுத்துக்கள் கிடையாது. நம்ம வந்து பிறமொழி எழுத்துக்கள யூஸ் பண்ணிக்கிறோம் தமிழ்ல அவ்வளோதான். ஆனா, தமிழ் படி பார்த்தா இந்த எழுத்துக்கள் வந்து சொல்லின் முதலில் வராது. அதனால தான் அந்த ஆப்ஷன்ல என்ன குடுத்துருப்பாங்கன்னா, இந்த எழுத்துக்கள் குடுத்துருப்பாங்க. அதனால இத தெளிவா பார்த்துக்கங்க. அடுத்து ஆயுத எழுத்து சொல்லின் முதலில் வராது. ஆயுத எழுத்த பொறுத்தவரைக்கும் சொல்லின் இடையில தான் வரும். இப்ப எஃகு அப்படின்னு போடுறோம் இல்லையா? அப்ப இந்த ஆயுத எழுத்து எங்க வரும்? இடையில தான் வரும். ஆயுத எழுத்து சொல்லின் முதலில் வராது. ஸோ, இதுல எல்லா பாயிண்ட்டுமே சரி. கொஸ்டின் வந்து எப்படி கேட்டாலும், மாத்தி கேட்டாலும் நீங்க வந்து ஆன்சர் கரெக்ட்டா பண்ற மாரி படிச்சு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு பாயிண்ட்டையும் தெளிவா படிச்சுக்கங்க. மன்னனும் மாசறக் கற்றோனும் சீர்தூக்கின், மன்னனின் கற்றோன் சிறப்புடையன், மன்னன் தன்தேசம் அல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. யாருடைய பாடல் வரிகள்? இது வந்து ஔவையாரோட பாடல் வரிகள். மன்னனும் மாசறக் கற்றோன் சீர்தூக்கின் அப்படின்னா, மன்னனா? இல்லன்னா இப்ப வந்து நல்ல கல்வி அறிவு பெற்றவங்களா? இதுல 2 பேர்ல யார் வந்து முதன்மையானவர்கள் அப்படின்னு பார்த்தா, மன்னனை விட சிறந்தவர்கள் யார் அப்படின்னா, கல்வி அறிவு உடைய பெற்றவர்கள் தான் அப்படின்னு ஔவையார் சொல்றாங்க. ஏன்னா, மன்னனுக்கு அங்க எங்க வந்து அவர் ஆட்சி செய்றாரோ, அங்க தான் சிறப்பு. அவருக்கு பெருமை. ஆனா, கல்வி கற்றவர்களுக்கு எந்த இடத்துக்கு எங்க போனாலுமே சிறப்பு உடையது. அதனால தான் அவங்க கடைசியா இந்த லைன் சொல்லியிருப்பாங்க. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஓகேங்களா? இப்ப இது ஃபுல்லா கேட்கலனாலும், இந்த ஒரு டெர்ம் கேட்பாங்க. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று கூறியவர் யார்? அப்படின்னு கேட்டா, ஔவையார். மூத்தோர் என்ற சொல்லின் பொருள். மூத்தோர் அப்படின்னா பெரியோர் அப்படின்னு அர்த்தம். இந்த கொஸ்டின புக் பேக் கொஸ்டின் இது இன்னொரு டைப் ஆஃப் கொஸ்டினும் உண்டு. அது என்னன்னா, நாம் டேஷ் சொல் கேட்டு நடக்க வேண்டும். மூத்தோர் சொல் கேட்டு நடக்க வேண்டும். அங்க ஆப்ஷன் எது குடுத்துருக்காங்க பார்த்துக்கங்க. இல்ல பெரியோர் சொல் கேட்டு நடக்க வேண்டும். பின்வருவனவற்றில் சரியான சொல்லும் பொருளும் தேர்ந்தெடுக்கவும். நாலுமே சரியான சொல்லும் பொருள் தான். நந்தவனம். நந்தவனம் அப்படின்னா பூஞ்சோலை. ஒரு ஐஃபன் இருக்கு ஆக்சுவலா. நந்தவனம் பக்கத்துல. நந்தவனம் அப்படின்னா பூஞ்சோலை. பார் அப்படின்னா உலகம்னு அர்த்தம். பண் இசை இது கேட்டிருந்தாங்க. 23ல நடந்த எஸ்சிடிசி எக்ஸாம்ல பண்னா என்ன மீனிங் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இசை. இழைத்து பதித்து. நந்தவனம் பூஞ்சோலை, பார்னா உலகம், பண்ணா இசை, இழைத்துனா பதித்து. பின்வரும் கூற்றுகளில் எது சரி? இது படிச்சு பாருங்க.
அனைத்தும் சரி. நான் ஆக்சுவலா உங்கள கன்ஃப்யூஷன் பண்ண வேணான்னு தான் மேக்ஸிமம் சரியா இருக்க மாரியே ஆன்சர் குடுத்துருக்கேன். நீங்க டைரக்ட்டாவே படிச்சுக்கலாம். முத்தேன், கொம்புத்தேன், மலைத்தேன், கொசுத்தேன். இது 3மே பார்த்தீங்கன்னா, 3 வகையான தேன் வகைகள். முத்தேன். முக்கனி, மா, பலா, வாழை. உங்களுக்கு கொஸ்டின் இப்படியும் கேட்கலாம். பின்னொன்று எது வந்து முக்கனிகளில் வராது அப்படின்னு இந்த மா, பலா, வாழை குடுத்துட்டு இன்னொன்னு ஏதாவது குடுக்கலாம். திராட்சை, அது போல ஏதாவது குடுத்துட்டு உங்களுக்கு வந்து ஆன்சர் கேட்கலாம். முக்கனி, மா, பலா, வாழை. முத்தமிழ், இயல், இசை, நாடகம். இது 3மே பார்த்தீங்கன்னா முத்தமிழ். கதிர் முற்றியதும் டேஷ் செய்வர். அறுவடை செய்வர். நெற்கதிர் இருக்கு இல்லையா? அது முற்றியதும் என்ன பண்ணுவோம்? அறுவடை தான் செய்வோம். டேஷ் இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது. போகி பண்டிகை. அந்த காலத்துல இந்திர விழாவா எது கொண்டாடப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, போகி பண்டிகை தான் கொண்டாடப்பட்டது. பொங்கல், பொங்கலுக்குரிய வேறு பெயர்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் பொங்கலை எப்படி அழைப்பார்கள் அதெல்லாம் வந்து நான் நோட்ஸ்லேயே கொடுத்துருக்கேன், பார்த்துக்காங்க. பழையன கழிதலும் டேஷ் புகுதலும். இது வந்து நன்னூல்ல வரக்கூடிய ஒரு டேர்மு. இந்த இடத்துல கரெக்டாக என்ன வரும்? புதியன. பொங்கல் அப்போ நம்ம வந்து யூஸ்வலாகவே இந்த டேர்ம் யூஸ் பண்ணுவோம். பழையன கழிதலும் புதியன புகுதலும் தான் இதுக்குரிய ஆன்சர். பின் வருவனவற்றில் சரியான சொல்லும் பொருளும் தேர்ந்தெடுக்கவும். அனைத்துமே சரி. மரம். மரம்னா வீரம். மரப்போர் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? வீரப்போர். அதுதான் மரம்னா வீரம். சமர்னா போர். சமர்னா போர். கழனி வயல். இப்போவும் பேச்சு வழக்கில் நிறைய பேர் சொல்லுவாங்க, கழனிக்கு போயிட்டு வரேன்னு தான் சொல்லுவாங்க. அதாவது அந்த வயல்வெளிக்கு போயிட்டு வரேன் அப்படிங்கிறத கழனிக்கு போயிட்டு வரேன்னு சொல்லுவாங்க. ஆழி கடல். மரம் வீரம், சமர்னா போர், கழனினா வயல், ஆழினா கடல். இந்த சமர் போர் கூட பார்த்துக்கோங்க, இது அடிக்கடி எல்லா எக்ஸாம்லையும் வரும். போர்க்களத்தில் வெளிப்படும் குணம். வீரம். வேலு நாச்சியார் வெற்றிக்காக தன் உடலில் தீ வைத்துக் கொண்டு ஆயுத கிடங்குக்குள் நுழைந்தவர் யார்? அவங்க பேர் வந்து குயிலி. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, வேலுநாச்சியார் வெற்றிக்காக தன் உடம்பு ஃபுல்லாக தீ வைத்து கொண்டு ஆயுத கிடங்குக்குள் நுழைந்தாங்க. குயிலி குதிச்சிட்டாங்க அப்படியே ஆயுத கிடங்குல போயிட்டு. பனி என்ற சொல்லின் பொருள். தொண்டு. பனி அப்படின்னா தொண்டு. இங்க கொடுத்துருக்கிறதுல பின்வரும் கூற்றுகளில் எது சரி? அனைத்தும் சரி. இது வந்து உங்களுக்கு இலக்கணம் அதிகமாக கேட்குறதில்ல, 1, 2 கொஸ்டின் தான் கேட்குறாங்க. இது போல் உங்களுக்கு வினா விடை அந்த மாதிரி டைப் கேட்குறாங்க. ஒருவேளை இந்த பெயர் வந்து ஈஸியானது தான். பொருட்பெயர், காலப்பெயர், இடப்பெயர்லாம் அதுலேருந்து ஏதோ ஒரு கொஸ்டின் கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நான் உங்களுக்கு எல்லா பெயருமே கொடுத்துட்டேன். சரிங்களா? அதை அப்படியே வரிசையாக பார்த்துடலாம். காவ்யா புத்தகம் படித்தால். பொருட்பெயர். ஏன் இது வந்து பொருட்பெயர் அப்படின்னா, புத்தகம் அப்படிங்கிறது பொருள். அதனால் இது வந்து என்ன பெயர்? பொருட்பெயர். காவ்யா பள்ளிக்கு சென்றாள். பள்ளி அப்படிங்கிறது என்னது? இடம். அதனால் இது வந்து என்னது? இடப்பெயர். காவ்யா மாலையில் விளையாடினாள். மாலை, காலை இந்த மாதிரிலாம் வந்துச்சு. மதிய பொழுது அது மாதிரிலாம் வந்துச்சுன்னா காலப்பெயர். இரவு, மாலை, காலை, மதியம் இந்த மாதிரி எது வந்தாலும் அது என்னது? காலப்பெயர். காவ்யா தலை அசைத்தாள். தலை அப்படிங்கிறது ஒரு உறுப்பு. தலை, கை, கால் இதெல்லாம் என்னது? ஒரு உறுப்புல வந்துடும். அதனால இது பேர் வந்து சினைப்பெயர். உறுப்புகளை குறிச்சா அது வந்து சினைப்பெயர். காவ்யா இனிமையாக பாடினாள். இது வந்து பண்பு பெயர். இனிமை அப்படிங்கிறது ஒரு பண்பு.
இல்லைன்னா கோவமாக பேசுவாள் அப்படின்னு வந்தாலும் அதுவும் ஒரு பண்பு தான். கோவம், இனிப்பு அது மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா என்னதுன்னா உங்களுக்கு பண்பு பெயர். காவ்யாவுக்கு நடனம் ஆடுதல் பிடிக்கும். நடனம் ஆடுதல்னு வந்திருக்கு பாருங்க. இந்த தல்விகுதி வரும். தொழிற்பெயர். ஆடுதல், பாடுதல், பேசுதல் இந்த மாதிரி எது கொடுத்தாலுமே அது என்ன, அது ஒரு தொழில். அதனால அது வந்து தொழிற்பெயர். ஸோ இதில் வந்து 6 வகையான பெயர் வகைகளும் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். இதுக்குரிய எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்கேன், பார்த்துக்காங்க. இன்னும் நிறைய இருக்குது இதிலே பெயர் வகைலாம். இது பேசிக்கு. இது தாண்டி உங்களுக்கு ரொம்ப போக மாட்டாங்க. டிஎன்பிஎஸ்சினா டஃப்பாக கேட்பாங்க. இந்த 6ஐயும் தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. ஏதாவது ஒன்று கேட்டாலும் நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கலாம். ஏழைகளுக்கு உதவி செய்வது டேஷ் ஆகும். ஈகை. உதவின்னு வந்திருக்கு பாருங்க. அப்போ ஈகை. ஏழைகளுக்கு உதவி செய்வது ஈகை ஆகும். ஈகைனா கொடுக்கிறது, அதுதான். வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை. இது யாருடைய கூற்று? அன்னை தெரசா. இது நிறைய ஆட்டோ பின்னாடிலாம் நம்ம பார்த்துட்ருப்போம். வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை. இது யார் சொல்லியிருப்பாங்கன்னா அன்னை தெரசா அவர்கள் தான் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இது ஏன் இந்த மாதிரிலாம் நான் கொஸ்டின் கொடுக்குறேன், இது வந்து புக்கில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கொஸ்டின் கேட்பாங்க அடிக்கடி, அதனால் கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் இவங்க நிறைய இது யார் சொன்னாங்க அது யார் சொன்னாங்கன்னு தான் சிம்பிளாக அவங்களுக்கு கேட்குறாங்க, அதனால இது கொடுத்துருக்கேன். எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதல் டேஷ். மனித நேயம். தம் பொருளை கவர்ந்தவரிடமும் டேஷ் காட்டியவர் வள்ளலார். அன்பு காட்டியவர் வள்ளலார். வள்ளலார் பார்த்தீங்கன்னா தம் பொருளை கவர்ந்தவரிடமும் அன்பு காட்டியவர். இன்னொன்று, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்னவரும் வள்ளலார் தான். இவருக்கு இன்னொரு நேம் என்னன்னா ராமலிங்க அடிகளார். ஏன்னா நீங்கள் வள்ளலார்னு படிச்சுட்டு உங்களுக்கு ஆப்ஷனில் ராமலிங்க அடிகளார் கொடுத்துருந்தா கன்ஃபியூஷன் ஆக வேணாம். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு சொன்னவரும் ராமலிங்க அடிகளார் தான். அவருக்கு இன்னொரு பேர் வள்ளலார். அன்னை தெரசாவிற்கு டேஷுக்கான நோபல் பரிசு கிடைத்தது. அமைதிக்கா, இயற்பியலுக்கா, மருத்துவம், பொருளாதாரம், எதுக்கான நோபல் பரிசு அவங்க கொடுத்தாங்கன்னு பாருங்க. அமைதிக்கான நோபல் பரிசு கொடுத்தாங்க. இயற்பியலுக்கு யார் வாங்கியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சர் சி வி ராமன் அவர்களுக்கு இயற்பியலுக்கான நோபல் பரிசு கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் தமிழ் புக்கில் வர கொஸ்டின்ஸ் தான், தெரிஞ்சு வச்சுக்காங்க. அன்னை தெரசாவிற்கு அமைதிக்கான நோபல் பரிசு கிடைத்தது. கைலாஷ் சத்யார்த்தி தொடங்கிய இயக்கம். குழந்தைகளை பாதுகாப்போம். மாரி என்ற சொல்லின் பொருள். மழை. மாதம் மும்மாரி பொழிந்தது அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அப்போ மாரினா மழைன்னு அர்த்தம். மாதம் மும்மாரி பொழிந்ததுன்னு அந்த டேர்மே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாரி அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்னா மழை என்று பொருள். எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? அரிது. எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் அரிது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.